பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக உலகத்தில் வாழும் அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் என்னும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனின் கட்டளைகளை ஏற்று இந்த ரமலான் மாதம் முழுவதும் பசித்திருந்து விழித்திருந்து ஜக்காத் என்னும் ஏழை வரியை கொடுத்து இன்று ஈதுல் ஃபித்ர் என்னும் சிறப்பு தொழுகைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எப்படி ஒரு மாணவன் பகலெல்லாம் இரவெல்லாம் படித்து பரீட்சையில் பாஸாக வேண்டும் என்று ஆர்வத்தில் எப்படி முயற்சி செய்வானோ, எப்படி அந்த வெற்றியின் இந்த பாஸாகதற்கு எப்படி ஒரு ஏங்கிக் கொண்டிருப்பானோ அதன் மாதிரி நாங்களும் இந்த இறைவனின் கட்டளை ஏற்று இறைவனின் கடமைகளை எல்லாம் செய்து இறைவனின் பொருத்தத்தை பெறுவதற்காக, இறைவனின் அருட்கொடையை பெறுவதற்காகவும் பாவ மன்னிப்பை மன்னிக்க வேண்டும் இறைவா என்று இறைஞ்சி வேண்டினோம். அதே மாதிரி நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடு, சொர்க்கத்தை கொடு என்று நாங்கள் வேண்டினோம். அதன்பால் இன்று உலகத்தில் இருக்கும் அத்தனை முஸ்லீம்களும் எந்த நோக்கத்திற்காக இந்த மாதம் முழுவதும் பசித்திருந்து விழித்திருந்து கடமையை நிறைவேற்றினார்களோ, இறைவன் அனைவருக்கும் அவருடைய எண்ணங்களைப் போல் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான், அனைவருக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் எல்லாம் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். உலகத்தில் அதுவும் நம்முடைய பாரத தேசத்தில் ஜாதி மதம் என்ற ஜாதி மதம் ஏழ்மை இல்லாத தேசம் உருவாக இந்த இனிய நாளில் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து இந்த தேசத்திற்காக பாடுபட வேண்டும் என்று இந்நன்னாளில் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.